செங்கோட்டையன் 10 நாட்களுக்குள் அதிமுகவை மீண்டும் ஒன்றுபடுத்தக்கூடிய முயற்சியில் இறங்க வேண்டும் என்று கெடுவித்த நிலையில் அது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் எந்தவிதமான கருத்தையும் தெரிவிக்காமல் சென்று விட்டார். அவரிடம் கேள்வி எழுப்பியதையும் அவர் சென்றதையும் தற்போது பார்க்கலாம். இந்த நினைவு தினத்துல அதை பத்தி எல்லாம் நம்ம விவாதிக்கிறது. இந்த நினைவு தினத்துல அதை பத்தி எல்லாம் நம்ம விவாதிக்கிறது. விவரங்களோடு நிகரானுடைய செய்தியாளர் வெற்றி விவரம் என்ன? தேவப்பிரியன், அதிமுகவினுடைய அந்த சிக்கல் செங்கோட்டையன் முன்வைத்திருக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நோக்கி முன்வைத்திருக்கூடிய அந்த 10 நாள் கெடு பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கை தொடர்பாக இதுவரைக்கும் அதிமுக தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக நிர்வாகிகளோ முன்னாள் அமைச்சர்களோ இதுவரைக்கும் எந்த பதிலும் தெரிவிக்காமல் இருக்கிறார்கள், மௌனம் காக்கிறார்கள். தொடர்ந்து அதில் நேரடியாக நேற்று பேசியதற்கு பின்பாக இன்று இந்த மதுரையில் இருக்கக்கூடிய முக்கையா தேவரனுடைய அந்த நினைவு தினத்தை முன்னிட்டு அங்கு மரியாதை செய்வதற்காக வந்திருந்தார் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார். அவர் இந்த விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பியதற்கு அதற்கு எந்தவித பதிலையும் தெரிவிக்காமல் அமைதியாக அதை கடந்து சென்றிருக்கிறார். அதை மறுத்துவிட்டு அந்த கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்றிருக்கிறார். அதே சமயம் திண்டுக்கல்லில் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் இந்த செங்கோட்டையன் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளை எடுப்பது என்பது தொடர்பான கேள்வி ஒரு முக்கியமான ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தான் மதுரையில் டிடிவி தினகரன் பேசும்போதும் இது செங்கோட்டையனுக்கு உறுதுணையாக இருப்போம், செய்ய வேண்டியதை செய்ய தவறியதால், பாஜக செய்ய வேண்டியதை செய்ய தவறியதால் நாங்கள் கூட்டிலிருந்து வெளியேறியதற்கு இப்போதைய தலைவரை காரணமாக, பாஜக தலைவர் நயனானந்தனை காரணமாக சொல்லியிருந்தார். இப்போ உதயகுமார் இந்த கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்றிருக்கிறார். இது எல்லாவற்றிற்கும் இணைத்து பார்ப்பதற்கான ஒரு புள்ளி என்பது இப்போது இந்த சூழல் உருவாகியிருப்பதை பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆலோசனைக்கு பின்னதாக இது என்ன விதமான முடிவுகள் அதிமுக தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக எடுக்கப்பட இருக்கிறது என்பதும் சற்று நேரத்தில் தெரிய வரும். தேவப்பிரியா, இன்னைக்கு இந்த ஆலோசனையில நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பங்கு பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த முன்னாள் அமைச்சர்கள் அந்த செங்கோட்டையன் குறிப்பிட்ட 5 பேர்களில் எத்தனை பேர் இருக்காங்க, தற்போது அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன, மற்ற அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஏதாவது கருத்து சொல்ல வாய்ப்பு இருக்கா, எடப்பாடியுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கு, அதை பற்றிய சமிக்கைகள் தெரிய வருதா? வெற்றி தேவப்பிரியன், தொடர்ச்சியாகவே அதிமுக நிலையில் தற்பொழுது இன்றைய கூட்டத்திலும் அதை ஒரு சிலர் செங்கோட்டையனுடைய கருத்தை முன்வைத்திருப்பார்கள். அப்படி ஒரு என்ன வாய்ப்புகள் இருக்குது, என்ன மாதிரியான சாத்தியங்கள் எடுக்கலாம், அல்லது இந்த கூட்டணிக்குள் அவர்கள் தக்க வைப்பதற்கான என்ன விதமான சூழலை உருவாக்கலாம் என்ற ஒரு விவாதங்களும் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் டிடிவி தினகரன் இந்த கூட்டணி வெளியேறிய ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரனோ அவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதம் என்பது நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை தான் குறிவைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாகும் என்கிற ஒரு வாதத்தை டிடிவி சொல்லிக்கொண்டே வந்திருந்தார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. வெற்றி.